வணக்கம் சார். இங்கே யார் சிவனேசன்? அவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு சார். அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இதோ அவங்க அக்கா இருக்காங்க சார். திலீபன் எங்கம்மா? என்னம்மா முழிக்கிறீங்க? நாங்கள் வருவோம் தெரிஞ்சு பயந்து ஓட்டானா? இல்லை நீங்களே எங்கேயா ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்றீங்களா என்கிட்ட? கான்ஸ்டபிள்ஸ் போய் செக் பண்ணுங்க எல்லா இடத்துலையும். ஓகே சார். ஆமா, அவங்களுக்குள்ள என்ன பகை? எதனால திலீப் அவரை வெட்டினா? இந்த பாருங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தெளிவா விசாரிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். உண்மையை சொல்லிட்டா உங்க பையனுக்கு நல்லது, இல்லனா பிரச்சனை பெருசா போயிடும். நடந்தது என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். நாங்கெல்லாம் அப்ப கீழே இருந்தோம். ஆரம்பத்துல இருந்தே முருகபூபதிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏதாவது செஞ்சு இதை தடுத்து நிறுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஓ, அதனாலதான் பிளான் பண்ணி போட்டு தள்ள பார்த்தானா? சார், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சார். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான் சார். மண்டபத்துக்கு வந்ததும் அந்த ஆள் இவனை தகராறுக்கு இழுத்திருக்காரு சார். அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காரு சார். அந்த கோவத்துல தான் சார் இப்படி பண்ணிட்டான். அவன் ஒன்னும் பிளான் பண்ணி பண்ணல சார். யோ, நான் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீ பதில் சொல்ற? யாரையா நீ? சார், என் பேர் அழகு சார். சிவனேசனோட ஃப்ரெண்டு சார். சிவனேசன் இதுக்கு உடந்தன்னு பாதிக்கப்பட்டவரோட மனைவி சொல்றாங்க. சார், வேணும்னே சிவனேசன் பேரை இழுத்து விடுறாங்க சார். பிரச்சனை நடந்தப்ப மண்டபத்தில் சிவனேசனே இல்லை சார். மாப்பிள்ளையோட வாட்சை மாத்திரத்துக்காக வெளியே போயிருந்தார் சார். நீங்க வேணா இங்க இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க சார். சார், அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சிவனேசனே வந்தார் சார். என்னையா எல்லாரும் பேசி வச்சுட்டு சொல்ற மாதிரி தெரியுது? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சார், என் தம்பி வந்தாச்சு. வணக்கம் சார். நீங்க தான் சிவனேசனா? ஆமாங்க சார். இது ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை. ஒரு சின்ன வாக்குவாதம் இவ்வளோ பெருசாயிடுச்சு. இதை நாங்களே பேசி தீர்த்துக்கணும் சார். இப்போ கூட அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் சார். இது சரியாயிடும் சார். திலீபன் மேலே கேஸ் எல்லாம் போடாதீங்க சார். அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அந்த அம்மா திலீபன் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்துருக்காங்க. போறாதுக்கு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அது சார், பயந்து தான் எங்கேயாவது போயிருப்பான். நாளைக்கு காலையில் நானே அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து ஒப்படைச்சிடறேன் சார். என்கிட்ட இப்படி சொல்லிட்டு பையனை தப்பிக்க விட்டீங்கன்னா? ஐயோ சார், நிச்சயமா அப்படி நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நாளைக்கு காலையில் அவனை கூட்டு வந்துடுறேன் சார். என்ன நம்புங்க சார். சொன்னபடி செய்யலனா உன் பையனுக்கு தான் நஷ்டம். அந்த அம்மாவை சீக்கிரமா காம்ப்ரமைஸ் பண்ண பாரு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்னால எதுவுமே பண்ண முடியாது. கான்ஸ்டபிள், இவர்கிட்ட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. சார், என்ன நான் சொல்றேன் சார். சரி வாங்க. அழகு, கொஞ்சம் பார்த்துக்கோ. தம்பி, போன விஷயம் என்னாச்சு? முருகபூபதி எப்படி இருக்காரு? சம்பந்தி அம்மா என்னப்பா சொன்னாங்க? அவரால் இப்போ பேச முடியல. மற்றபடி உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லையா. ஆனா அக்கா தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சக்தி பார்த்தாலாவது சம்பந்தியமா மனசு மாறுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது ஆயிரம், மீதமாய் உள்ளது மாயம்தானோ? ராஜேஸ்வரி, என்ன இப்பவே எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் மண்டபத்தில் இருக்குன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது அக்கா, மாமா வாங்க, என்னம்மா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. ஆமா, முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள், காயங்களோடும் கதை பேசும் கடமை, இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள், பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை,
ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ உதிரி பூக்கள். என்னப்பா இது, கஷ்டப்படுற நேரத்துல தான் தைரியத்தோட இருக்கணும். சின்ன வயசு உனக்கு, நீ போய் இப்படி கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? இது பாருப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம், உன்னை அப்படியே விட்டுற மாட்டோம். சாருக்கு போலீஸ்ல பெரிய பெரிய ஆபீசர்லாம் தெரியும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்து பாருப்பா. எனக்கு எந்த பயமும் இல்லை மேம். எனக்கு எந்த பத்தியும் கவலை இல்லை. என்னோட கோவத்தினால எங்க அக்கா கல்யாணம் நின்றுச்சு நடிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த கல்யாணத்துக்காக எங்க அப்பா ராப்பகல் ஆட்டோ ஓட்டினார், பத்தாவது கடன் வேற வாங்கினார், படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார் மேடம். இப்படி அவர் உழைப்பெல்லாம் வீணா போச்சு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன் மேடம். ஐயோ, இத பாருப்பா, எல்லாம் விதி, அதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. முடியல மேடம். எங்க அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி சமாதானப்படுத்த போறாருன்னே தெரியல. ஏற்கனவே அவங்களாம் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதோ ஒரு காரணம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல நான் வேற இப்படி படி தொலைச்சிட்டேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா கல்யாண நேரத்துல நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா. 1000 தான் இருந்தாலும் நீ பொண்ணு வீட்டுக்காரன் இல்லையா? அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பா பேசியிருந்தாலும் நீதான்ப்பா கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும். எல்லாம் இப்ப தெளிவா புரியுது மேடம். ஆனா அப்போ கோவத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டேன். சரி விடுப்பா, எதுவும் கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் கோவமா தான் இருப்பாங்க. அவங்க கோவம் கொஞ்சம் குறையணும், மனசு மாறி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் சக்தி கல்யாணத்தை பத்தி பேச முடியும். இது உன் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்பா. இப்ப அவரோட கவலையெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது தான். எனக்கு அதான் மேடம் வருத்தமா இருக்கு. ஏற்கனவே எங்க அப்பாக்கு ஏகப்பட்ட கஷ்டம். இதுல நான் வேற என்ன பண்ண போறேன்னு தெரியல மேடம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் விஷயம் போகாம எப்படி காப்பாத்துறதுன்னு சார் பார்த்து பாரு. நீ அழாதப்பா, தைரியமா இரு. சரி, எந்திரிச்சு வா, நான் ஏதாவது சமைச்சு தரேன், சாப்பிடுவேன், வா. இல்ல மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு இப்ப சாப்பிடணும் போல தோணல. என்னங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாருங்க? அதாவது ஹலோ, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உடனே வரேன்னு சொன்னீங்க, இப்ப மணி என்னாச்சு? உங்க முத பொண்டாட்டி முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்காளா? ஆமாம் சார், இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன் சார். சரி சார், தேங்க்யூ. யாருங்க போன்ல? அதான் கமிஷன் ஆஃபீஸில் இருந்து தான் ஃபோன். நான் ஃபோன் பண்ணப்போ ஏதோ மீட்டிங்கில் இருந்தாரா. இப்போ உடனே கிளம்பி வந்தா பேசலாங்கிறாரு. போயிட்டு வந்துருங்க. திலீபன் பாவங்க, ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க எப்படியும் காப்பாத்திடுவீங்கன்னு இப்பதாங்க சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா, அப்போ நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? ஆனா நீ தனியா இருப்பியே? அதான் திலீபன் இருக்கானுங்களே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, கதவை தாழ் போட்டுங்க. ஜாக்கிரதை. அழாதப்பா, அழாத. பிரியாவுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. சாயந்தரம் காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டான். சோந்து விழுந்துடுறா. என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பாருங்க எவ்வளவு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கா. ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க.
நீங்களாச்சும் படிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்களேன். எனக்கு மட்டும் நான் புரியவா போகுது? பிரியா எங்க இருக்கா? மாடியில இருக்கா. வா வா. பிரியா, அம்மா பிரியா. பிரியா, என்னம்மா? எந்திரிமா. மாடி. உடம்புக்கு என்னாச்சுமா? வெளியில சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? என்னாச்சுமா? அப்பா, நீங்க ஊருக்கு போலியா? உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என்னால எப்படிமா நிம்மதியா ஊருக்கு போக முடியும்? நீதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஏமா அப்பாவை அடிக்கடி தொந்தரவு பண்ற? என்னடி பண்ண சொல்ற? நீ படுற அவஸ்தையை பார்த்து நான் படுற தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது? இவர் கூட இருந்தாலாவது கொஞ்சம் தைரியமா இருக்கும் என்னதான் போன் பண்ணி வர சொன்ன. உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்ப எனக்கே மனசு பதறுதுமா. பாவம், அவ தனியா என்ன பண்ணுவா? என்னம்மா உன் பிரச்சனை? ஏமா அப்படி இருக்க? நாக்கு வறண்டு போயிருக்குமா? சூட தண்ணி கொண்டு வரியா? சரிம்மா. என்னம்மா? பிரியா, அம்மாடி, ஏமா அழற? உடம்புக்கு ரொம்ப முடியலையா? கிளம்புமா, நாம இப்பவே டாக்டர் கிட்ட போலாம். எங்க போனாலும் யூஸ் இல்லப்பா. அம்மாவோடையும் உங்களோடையும் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்ப்பா. நான் சீக்கிரமே சத்துருவேன்ப்பா. பிரியா, அப்படி சொல்லாதம்மா. சின்ன வயசுல இருந்தே என் ஹார்ட் வால்வ்ல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கா. இப்போ இப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சப்பா. இன்னும் 3 மாசமோ இல்ல 4 மாசமோ, அதுக்கப்புறம் வேண்டாம், இன்னொரு தடவை அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதான்ப்பா நடக்க போகுது. இல்லம்மா, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஏமா, நீ டாக்டர் நல்லா விசாரிச்சு பாத்தியா? இதுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதாமா? சர்ஜரி பண்ணலான்னு டாக்டர் சொல்றாருப்பா. ஆனா அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும்ன்றாரு. அவ்வளவு செலவு செஞ்சாலும் உயிர் பொழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அம்பா. 1% வாய்ப்பு இருந்தா போதுமா? அதை நான் விடுறதா இல்ல. உனக்காக 10 லட்சம் இல்லம்மா, கோடி கணக்கில் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேம்மா. வெளிநாட்டுல தான் இதை பண்ண முடியும்னா கூட நானே உன்னை கூட்டிட்டு போறேம்மா. பிரியா, நீ ஏன் பொண்ணுமா, ஏன் உயிர். உன் உயிரை விட எனக்கு இந்த காசு பணம்லாம் எதுவும் முக்கியம் இல்லம்மா. அப்பா, ஒரு 3 மாசத்துக்கு நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்திலேயே நான் போய் சேர்ந்துருவேன்ப்பா. அம்மா, திரும்ப திரும்ப அதையே சொல்லாதம்மா. நீ ஆபரேஷன் செஞ்சுக்கிற, அவ்வளவுதான். சரிப்பா, உங்க திருப்திக்காக நான் பண்ணிக்கிறேன். ஆனா அம்மாக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்கப்பா. ஆனா எவ்வளவு நாளைக்கு தாமா மறைக்க முடியும்? சமயம் பார்த்து நான் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேம்மா. இந்தாம்மா. எங்க உங்ககிட்டயாச்சு ஏதாவது சொன்னாளா? சொல்லுங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல கவிதா, சாதாரண பிரச்சனை தான். மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும், நீ கவலைப்படாத. சாதாரண பிரச்சனைக்காக இவ இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்னால நம்ப முடியலங்க. ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இதை கவனிக்கலனா
உடம்புல ஏகப்பட்ட வியாதி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் இவ பயந்து போயிருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. பிரியா, திரும்ப டாக்டர் எப்பமா வர சொல்லியிருக்காரு? நாளைக்கு காலையில ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, அந்த ரிசல்ட்டையும் வாங்கிட்டு வந்து பார்க்க சொல்லிருக்காரு. சரிம்மா, அப்பா நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அப்படின்னா என் கூட இருக்க மாட்டீங்களாப்பா? இங்க இருக்கிறதுல பிரச்சனை ஒண்ணு இல்லம்மா. சக்தின்னு ஒரு நர்ஸை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, அவளுக்கு இன்னைக்குதாம்மா ரிசப்ஷன். அங்க ஏதோ கலாட்டாவாகி அவ தம்பி ஒரு ஆளை வெட்டிட்டான். அவனை என்னோட பாதுகாப்புல தான் வச்சிருக்கேன். அந்த பையன் விஷயமா அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசணுமா? ஆமாங்க, யாரோ பெத்த பிள்ளைக்காக ஓடுவீங்க, ஆனா உங்க சொந்த பொண்ணு முடியாம இருக்கா, கூட இருக்க மாட்டீங்களா? மா, அப்பாவை ஏமா சங்கடப்படுத்துற? பா, நீங்க இப்ப போயிட்டு காலையில வாங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் அங்க போறேன்னா பெருசா எதுவும் நடக்க போறது இல்லம்மா. இன்னைக்கு நான் உங்க கூடயே இருந்துடுறேம்மா. அவர்கிட்ட பேசினாரு. அப்புறம் கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வெளில வந்துடலான்னு சொல்லியிருக்காருப்பா. உடனே அவரை பார்க்க தான் போகணும். நீங்கள் அட்ரஸ் SMS